இன்னைக்கு நம்ம இது எங்களோட ஹாய் காய்ஸ். வந்து ஃபஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஒரு 1700 வியூஸ் வரைக்கும் போயிருந்துச்சு. அண்ட் ஒரு 75 லைக்ஸு, ஒரு 3 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ தான் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பிகினிங் ஸ்டேஜ். அண்ட் நாங்கள் வந்து கன்னடா தான் பேசுவோம். தமிழில் இப்போ தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வராது, ஓரளவுக்கு நல்லா தான் பேசுவோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது vlog ஆர் சேலஞ்ச் ஏதாவது வீடியோ பண்ணணுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பரிதாபங்கள் சேனல்லேருந்து bypass 9 அந்த வீடியோக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஃப்ரெண்ட்ஸான புடுங்கறதுக்கு இருக்கமாங்க. சூசைட் லெட்டரா அது? இருக்கலாம். அன்புள்ள பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும், நண்பர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், என்னை இவ்வளவு நாள் வளர்த்த அனைவருக்கும் நன்றி. நான் இந்த முடிவை எட்டுவேன் என்று கனவிலும் நினைத்து பார்த்தது கிடையாது. இந்த முடிவுக்கு என்னை தள்ளியதற்கு வேறு யாரும் காரணம் அல்ல, நான் தான் காரணம். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. அதற்கு நானே இன்று எக்ஸாம்பிள் ஆகிவிட்டேன். என்னை போன்ற எக்ஸாம்பிள்கள் இனி இருக்க கூடாது. ஆகவே இன்றுடன் என் வாழ்வை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், போய் வருகிறேன். இதெல்லாம் எழுதி போட்டு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன புடுங்கறதுக்கு இருக்கமா? இல்லாத ப்ராப்ளம் ஒன்னு கிடையாது. என்னன்னு சொல்லு, பேசுவோம், மனசு விட்டு பேசு. என்ன பிரச்சனை சொல்லு. ஷேர் மார்க்கெட்ல காசு இல்ல காசு ஏன்டா நான் போறேன்? நான் இல்ல காசு போடலையா? இல்லடா. ஓ, கேரளா ராட்ரி வாங்கி எது சுரண்டி எழுதுறியானா? இல்ல, அதுவுமே இல்லையே. டேய், மார்க்கெட்ல வெள்ளி அதிகமா ரேட் போகுதுன்னு சொல்லி வெள்ளி அதிகமா வாங்கி வச்சிட்டியா? இல்லடா, அதெல்லாம் இல்லடா. பலூனக்கா காசு போட்டேன். பலூனக்கா இருக்காங்கல்ல, பலூனக்கா காசு போட்டுட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கடான்னாங்க. பணம் எல்லாம் காட்டுவாங்கன்னாங்க. சரி, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி விட்டாங்க. டக்குன்னு பார்த்தா பைபாஸ்க்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. இப்போ நான் போட்ட பணம் எல்லாம் போ. ஆமாம்ல, அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒன்றும் கிடைச்சிருக்காது. ஏன்னா அவங்க தான் உள்ளே போயிட்டாங்களே. ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மாதத்துக்கு அவங்க என்ன அமௌண்ட் போட்டாங்களோ அதெல்லாம் நாம தான். இப்போ அவங்க பைபாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணலாமா இல்ல வேலிடிட்டி முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருவாங்களா? என்னன்னே எனக்கு தெரியல. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு யூஸ் பண்ற, உட்கார்ந்து பைபாஸ் பாரு, அதுலயே நல்லா தான இருக்கு. அப்படியாவா? ஏண்டா உன்னை பாவமே வந்து காப்பாத்த வந்தா என்னவே வேலை பார்க்க வைக்கிறியா? பிச்சு ராஸ்கல், யார பார்த்து என்ன வேலை பார்க்க சொல்ற? லூனாக்காவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் சிறுப்பு பிஞ்சிரும் பாரதேசி நாயே. மியூசிக் பத்தியா? bypass 9 எல்லாரும் என்னவே சொல்றாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாரும் கார்னர் பண்றாங்க. இவங்க வந்து பாரு. ஏமா சிரிக்கிறா? இதுதான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன். என் ரேஞ்சுக்கு நான் பாட்டுக்கு வெளியே இருந்திருந்தேன்னா ஹீரோயின் நான் நடிச்சிருப்பேன். என்னை கூட்டிட்டு வந்து இந்த பைபாஸ் எரும மாடு மாதிரி திங்கிறியே. பக்கத்துல ஒருத்தி அழுகுற, ஒரு கர்க்கசிக்காது என்னன்னு கேட்டியா? அண்ணா என்ன இப்படி இருக்க நீ? இல்லம்மா, நான் தப்பா ஒண்ணும் சொல்ல. நான் ஒண்ணும் இது பண்ணலமா. இப்படி திண்ணி மாடா உட்கார்ந்துக்கிட்டு வச்ச சோறை எடுத்து திங்கிற, பக்கத்துல உட்கார்ந்து திங்கிற. நம்மள ஒரு கூர்காரனா நான் கம்முன்னு இருக்கேன். நான் தேவையில்லாம நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தின்னு இப்படியே தின்னு உட்கார்ந்து வெள்ளரிக்காவை தின்னு, அடுத்து போய் மாதுளம்பழத்தை வாங்கி தின்னு, ஜூஸ குடி, காபி தண்ணியே பார்த்து இல்ல மாதிரி நடக்கிற நீ. அதையும் சொல்லிட்டு திங்கறாங்க. அண்ணே, வேற யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, நீ தானே இருக்க. சொல்லுமா ஏன் இப்படி இருக்க? ஆமா, கரெக்ட் தான். அதாவதுமா, நான் வந்து என்னோட ஆக்டிங் ஸ்கில் இருக்குலமா. ஓமா ஸ்டார்ட் பண்ணாங்க மறுபடியும். என்னன்னா இவர் வந்து வேணும்னே பண்றாரா இல்லன்னா இருக்கிறதே எப்படியான்னு தெரியாது. நாங்க வந்து தமிழ்ல அவ்வளவா பார்க்க மாட்டோம். பிக் பாஸ்ல வந்து கன்னடா தான் பார்த்துட்டு இருக்கோம். பிக் பாஸ் ரீல்ஸ்ல பார்த்துருக்கோம். எல்லா கேமரா முன்னாடி போயிட்டு நான் தான் நடிப்பறக்க ரீசெண்டாக கூட ஒரு நேற்று தான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். நடிப்பறக்கணும் கத்துவார். வாயில் இருக்கிற இது சாப்பாடு இருக்குல்ல, ரைஸு, அது அப்படியே போய் கேமரா மேலே காரித்து போகிற மாதிரி அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அது இருக்கு என்னன்னு புரியல எங்களுக்கு. அது
இல்ல ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், மதியம் லஞ்ச் சாப்பிடணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், நைட்டு டின்னர் சாப்பிடணும். ஓ 4 வேளையுமா? இல்ல நானே வந்து சாப்பிட்டு அது ஒரு டைம் சாப்பிட்டாலே ஃபுல் ஆயிரும். நான் ஸ்நாக்ஸ் நான் அடிக்கடி சாப்பிடுவேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா நல்லது. சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நல்லதா? ஆமா, சரி, நானும் சாப்பிடுவேன். டைம் வச்சு கூடாது. இவ்வளவுதான் டைம்லாம் இல்லாம இது ரொம்ப நேரம் சாப்பிடுற மாதிரி நல்லா சாப்பிட்டாதான் அது ஒரு ஆமா. உனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சாப்பிட பசிக்கு ஓவரா பசியா இருக்குங்கிறாங்க. அப்புறம் சாப்பிட வேண்டியதான் போக வேண்டியதானே. அவன் என்ன சொல்றான்னு உண்மையிலே புரியலையா? தெரியலங்க. வெளியே போய் நீ சாப்பிடலாம். வீட்டுல அம்மா சமைக்கிற மாதிரி வருமா? நீங்க அதத்தான் பேசுறாங்களா இல்ல இத பேசுறாங்க? அதான் பசிக்குதுங்கிறாங்க. பசியா ஓவர் பசியா இருக்குங்கிறா. அவ்வளவு வெறியில இருக்கா பசி. அதான் இதை வேணும்னே பேசுவாங்களா இல்லைன்னா எதுக்கு பேசுறாங்கன்னு சத்தியமா புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். சின்ன பசங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அதுல வந்து இவங்க வேணும்னே பேசுவாங்களா இல்லைன்னா எந்த டிஆர்பிக்காக பேசுவாங்களா? ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. என்ன இது ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறமா ரீல்ஸில் எல்லாமே இதுதான் அர்த்தம்லாம் வரும்போது தான் ஒரு மாதிரி ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி பேஜாராக இருக்கும்ல. வெறியில இருக்க சோறு தின்னுக்கு இருக்கப்ப எவன்டா பசி இருக்குன்னு பேசுவேன். கவர் போட்டு சாப்பிடணுங்கிறாங்க இல்லங்க. கவர் போட்டு சாப்பிடணுங்கிறாங்க. ஆராசமா இருக்கடா கேக்குறதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பொம்பளை யாரு? என் பொண்டாட்டியே. அட குருமே, இது குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறீங்களா? இது பாப்பா, அது என் குழந்தை. இந்த கருமாந்திரத்தெல்லாம் குழந்தைக்கு போட்டு காட்டுறியே, அது மைண்ட்ல என்னன்றா போய் ஸ்டோர் ஆகும். பண்ணா போயிட்டு இருக்கீங்க. எப்படியே போனா எப்படி இந்த பிக் பாஸ் எல்லாம் பாருங்க. வாய் அப்படி கவ்வு எடுக்கறாங்க. என்னென்னமோ பண்றானுங்க. இதெல்லாம் ஹிந்தில பண்றாங்க. இன்ஸ்பயர் ஆயி தமிழ்ல இங்க இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாக்காதீங்கம்மா. என்ன பார்த்து எப்ப சமுதாயம் எப்படா வளர்றது? இப்படியே போச்சுன்னா 12 மணிக்கு மேல வேற ஏதாச்சும் ஓட்டு வாங்கலாம். போட்டும் அதுக்கு கூட போடட்டுன்னு போட்டு பாப்போங்கற நான். ஏன்னா அது பேன் பண்ண அப்புறம் நம்ம என்னத பாக்குறது? இதையாவது பாப்போம். இருக்கீங்களா? இல்ல போட்டான்னு பாப்போங்கற நான். ஜாலியா இருக்குல்ல. கொஞ்சம் இப்படி சேர்ந்து இல்லீங்களே. குழந்தை எங்க விட்டுருங்க. குழந்தை கீழ வச்சிரே. வச்சிருங்க. எடிட்ல ரைட் அப்படி வாங்க. கொஞ்சம் நீங்க வாங்க. ஃப்ரெண்டுக்கு வா. அப்படியே வாங்க. அப்படியே என்னை பாருங்க. தேவையில்லாத வேலை பார்த்து இது மகன் அந்த பொண்ணு அவளை உனக்கு சொன்னால அவளுக்கு கொடுக்காதுன்னு. நீ எல்லாத்தையும் நீ வந்து ஒரு பொண்ணுன்னு வந்தாலே நீ வந்து பண்ணி கொடுத்துற. யாரா எதுனா கொடுத்தாலே பண்ணிடுற. நீ ஒரு பொண்ணுக்கு இல்ல, நீ அதான் உண்மை கேரக்டர் தான். நீ மரத்துக்கு சேலை கட்டினா கூட அதை போய் ஓபன் பண்ணி பாக்குற கேரக்டரா தான் நீங்க. நீ வந்து பொண்ணை பத்தி நான் பேசுறேன். உன்னை பத்தி தான் பேசுறேன். உன் கேரக்டர் ஒரு பொண்ணு வந்து தப்பா பேசுற மாதிரி பேசுற. என்ன பேசுனே சொல்லு. என்ன பேசுனேன்னு சொல்லு. பொண்ணு தப்பா பேசுறாரு. வந்து பேச ரொம்ப ரொம்ப பேசுற. ஏய் நான் என்ன பேசுனேன்னு சொல்லு. நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்றேன் பாருங்க. சார் இங்க வாங்க. தம்பி இங்க வாங்க. டிவிக்ஸா வந்து சேலை கட்டணும். அது வந்து தப்பா பேசுற மாதிரி வந்து. யோ நான் எப்ப அப்படி சொன்னேன்? பொண்ணுன்னா ஒரு இது நான் சொல்லவே கிடையாது. டிவிக்ஸா பத்தி பேச ஒரு பொண்ணு தப்பா பேசி ஒரு பொண்ணு வந்து தப்பா பேசுறது. நான் டிவிக்ஸா பத்தி பேசவே இல்ல. மரத்துக்கு சேலைய கட்டினா கூட ஓபன் பண்ணி பாப்பாருன்னு இவர் கேரக்டர் தான் நான் பேசுறேன். டிவிக்ஸான்ற பேரே அதுல வரல. டிவிக்ஸா பொண்ணு சேலை கட்டறது தப்பா பேசி. இவன் நான் வந்து ஒன்னதான் உன் கேரக்டர். நீ பொம்பளை அலையறது தான் நான் சொன்னேன். டிமிக்ஸா பாக்கிட்டு திருப்பி விடுற. டிமிக்ஸா வந்து நல்ல முக்க கட்ட சொல்லுவா. என்ன சொன்னாரு? டிமிக்ஸா சேலை கட்டறா கூட அது சொல்லி தப்பா பேசுறமா. தப்பா நான் பேசவே இல்ல. நான் சொன்னது அம்மா நான் இவனை தான் சொன்னேன். நான் மரத்துக்கு சேலை கட்டனா கூட ஓபன் பண்ணி பாப்பான்னு இவனை பத்தி தான் நான் பேசுறேன். நீங்க அப்ப அத சொல்லலையா? டிமிக்ஸா பேரே நான் எடுக்கல பிரதர். நான் எல்லாரும் சொல்லிட்டேன். ஒரு பொண்ணு வந்து தப்பா பேசவே எங்களுக்கு முதல்ல இருந்து மறுபடியும் முதல்ல இருந்து நான் இங்க பேசி கேமரா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நீ பெரியவனா நீ வா போட்டு பாரு வீடியோ போடுவா. சார் அந்த குறும்படம் போட்டு பாருங்க. நான் அந்த பொண்ணு பேர் சொல்லிருக்கேனா இல்ல இவன் பொம்பளை பொறுக்கின்னு நான் சொன்னா நான் ஒத்துக்கிறேன். பொம்பளைன்னு எழுதி வச்சாலே பாக்குறேன். இது உண்மையால நீங்க பாருங்க. இப்படி எல்லாம் வந்து பேசாத. நீ இது பேசுறது எப்படி இருக்குன்னா நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு அத காட்டு. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன எங்க கையை நீட்டி பேசாத. கையை இறக்கி பேசு. இறக்கி பேசு. ஏமா இவன்ட்டெல்லாம் போய் கையை நீட்டி பேச தள்ளுமா போமா விடுவோம். கையை நீட்டி போய் பேச மாட்டேன் தள்ளி வரும். இவன்ட்டெல்லாம் கையை நீட்டி பேசக்கூடாது. என்னங்கறா நீங்க கால் நீட்டி என்ன பேசிருக்க? என்ன காலை நீட்டாம ஓ மூஞ்சிக்கு புண்டாக்க நீட்டி பேசுவாங்க. என்ன ஓவரா என்ன வேற மாதிரி பேசிருக்க? வேற மாதிரி தான் நான் பேசுவேன். இந்த புள்ள தப்பா பேசிச்சுனா அந்த புள்ளைய திட்டு. அதென்ன எங்க இருந்து வந்திருக்கன்னா ஏன் எங்க இருந்து வந்தா அப்படி பேசுவாங்க? இல்ல வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. வளர்ப்பு மாதிரி அவங்க எப்படி வளர்ப்பு கரெக்ட். இங்க மாமா இவர தெரியல. நல்லா பாரு சைடுல பார்த்தா தெரியல. ரஷ்யாவுல அழிஞ்சு போன சார்மன்
சிறுபான்மையர்களோட கடைசி வாரிசு இவர். இங்க வந்து அமெரிக்காக்கார கண்டுபிடிச்சிருவான்னு தமிழ்நாட்டுல பதுங்கி வாழ்ந்துருக்கான். பாரதேசி நாயே. உனக்கே ஒரு அவங்க எப்படி பண்றாங்க? வந்திருக்க வளர்த்து நொட்டி புடுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நீங்க. வளர்ப்புக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல எங்க வளர்ந்துருக்காங்க எப்படின்னு பிராமின் பாட்டப்லாம் இருக்கணுங்க. பிராட்டத்திட்டு இருப்போமா கோயில் கால ஒருத்தன் வருவானா வந்த உடனே நாட்டாயம் பேசிட்டு இருப்போம். பாயிண்ட் போவான். என்ன பாத்துக்கிட்டு நம்மலாம் இங்க பாருங்களேன். நான் ஆடியன்ஸ் பாட்டி எங்க இருந்து வந்திருக்கேன்னு காட்டுது. யார்கிட்ட பேசுறானே தெரியாம பேசிட்டு இருக்க மாதிரி. செட்டுக்கே சேர்ப்பு போறேன். கைஸ் நான் ஒரு 2 ஆப்பிள் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் எனக்காண்டி. அதை யாராவது எடுத்தீங்களா? அது உங்களோடதானா? ஆமா. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஒண்ணே ஒன்னு கொடுத்துட்டேன். ஓ கொடுத்துட்டீங்களா? அவங்க சாப்பிட்டாங்களா? சரி பரவாயில்ல. இன்னொரு ஆப்பிள் எங்க போச்சுன்னு தெரியல. அதான் நான் ஓகே ஓகே. எங்க என்ன நடக்குதுனே தெரிய மாட்டேங்குது. ஐம் சோ சாரி டு இல்ல யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். ஒரு 2 முட்டை வச்சிருந்தேன். யாரா பாத்தீங்களா? எப்பா இங்க சமையலுக்கு 2 பூண்டு பல்லு வச்சிருந்தோம். அதை யாராவது பல்லா பூண்டா பூண்டு எப்பா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பெரிய வெங்காயம் இருந்துச்சு. அது எடா வெஜிடபிள்ஸ் எல்லாமே எப்படி சமைக்கிறது எல்லாம் தின்னுட்டு எனக்கு எதிராவே போய் ஓட்டு போடு, எனக்கு எதிராவே பண்ணுனே நீ. ஏனே இப்படி இருக்க அண்ணே? ஏனே இப்படி அண்ணே. இருக்க? அண்ணே தென்கிழக்கு சீமையில சோறு தான் திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா நீ? வச்சாலும் எடுத்து திங்கிறியா நீ? ஓவரா சீப்பா பேசிருக்கானோ ரொம்ப சீப்பா பேச மாதிரி ஆமா நான் சீப்பு, இவர் ரொம்ப காஸ்ட்லி. இவர் காஸ்ட்லி. பேசிருக்கானே தேவலாம் நீங்க ஒரு இல்லனா ஒரே புடுங்க புடுங்கிருப்ப. அண்ணே என்ன ஏனே இப்படி இருக்க? தேவலாம் இந்த பொண்ணு நீங்க தேவலாம் பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். ரொம்ப விளையாட்டு பண்ணி கேட்டமா பண்ணுக்கு காஜி இல்ல தேவலாம் இந்த சீப்பா ரொம்ப சீப் Very, very. தேவலாம் பேசுங்க போங்க சொல்லுங்க போங்க ஆப்பிள் யாரோ இங்க பாருங்க இப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் அவள்கிட்ட சொல்லுவீங்களா? சொன்னா நான் கேக்குறேன் என்னன்னா இந்த பொண்ணு ஏய் தேவை ஏய் அது டாஸ்க்கு வச்சிருந்த பொம்மை பொம்பளை பொம்மை. ஐயோ பேசி இது பண்ணாங்க ஒரு ஊருக்காக நான் பேசாம போறேன் இல்ல நானும் பேசுறேன் நானும் ஓத்து நானும் விட்டுறேன் இந்த சாப்பாடு யாரோடது? அவங்களோடது ஏமா பசங்க வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க தேவையில்லாம வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க நானும் பேசி பேசுறேன் வெக்கமாவே இல்லையானே உனக்கு? போவோம் வெக்கமா இல்லையா உனக்கு? நல்லா ஃபன்னா பைபாஸ் 9ல என்ன நடக்குதோ அது அப்படியே அழகா காமிச்சிருந்தாங்க. ஆமா. அந்த ஆக்டிங் ஆகட்டும் மாடுலேஷன் எல்லாமே சூப்பரா ஆமா இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ரோஸ்ட் வீடியோ நல்லா இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரியாக்ஷன் பண்ணி போடணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டாட்டா பை பாய். Bye.